கண்டிப்பாக இது வேதாகமத்தில் நடந்த நிகழ்வுகள் வேறு. இவர் அதை பார்த்து அதே போல ஒரு 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 அதான் படத்துல படமும் வேதாகமும் ஒன்று என்று சொல்லி நினைத்து விட்டார் போல மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். உங்களே கண்டிப்பாக குழியிலே தள்ளுவார்கள். ஏனென்றால் அன்றைக்கு எப்படி யோசேப்பை தள்ளினார்களோ அதே போல விஜய் ஜோசப்பை அவர்களை கண்டிப்பாக குழியிலே தள்ளுவார்கள். மீண்டு கண்டிப்பாக வரமாட்டார். அதோடு கூட சுரங்கப்பாதையை தோண்டி கொண்டு எங்கேயாவது சுவிட்சர்லாந்துக்கு ஓட வேண்டியதுதான். இவர் மீண்டும் வரமாட்டார், எழுந்தும் வரமாட்டார், படத்திலும் நடிக்க மாட்டார். அதற்கு முட்டுக்கட்டை போட்டு விட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏனென்றால் உங்களுக்கு பாருங்க ஒன்னில்லாத புள்ள பூச்சா நீ கவுண்டர் கொடுக்குது விஜய் அவர்களுக்கு. ஆனா நீங்க பாரு அங்க போயிட்டு பராசக்தின்னு சொல்லி கத்த வேண்டிய வாயி தீய சக்தின்னு சொல்லி எங்க அண்ணா எச்ராஜாவை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க. இந்த டைலாக்லாம் எங்களுடைய மதிப்புக்குரிய தேசிய செயற்குழு தலைவர் அண்ணன் எச்ராஜா அவர்கள் 1947 சொல்லிட்டார் திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு. ஆகவே இது புதுசு கிடையாது. தீய சக்தி என்ற வார்த்தை முதலாக எங்கிருந்து புறப்படுதுன்னு சொன்னா எங்களுடைய எச்ராஜா சார் அவருடைய வாயிலிருந்து தான் புறப்பட்டது. அவர் மூச்சுக்கு 300 தடவை சொல்கிற ஒரு வார்த்தை திமுக காரன் திமுகவும் தீய சக்தி என்று சொல்லி. ஆகவே உங்களுடைய கேட்லாக் என்னன்னா ஜனநாயகம் படமும் பராசக்தி படமும் இன்றைக்கு சர்ச்சைக்குள்ளாய் இருக்கிறது. இவன் ஓட மாட்டான் பழகுதுன்னு சொல்லி பராசக்தி என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த வாய் அங்கே போய் மேடையில தீய சக்தி அதான் சொன்னது போல அண்ணன் விஜய் அவர்கள் படத்திலிருந்து வெளியே வரல. அதே மாயான ஒரு பிம்பத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறார். ஆகவே யோசேப்பை குழியிலே தள்ளினார்கள். அங்கே வந்தவர்கள் மீட்டெடுத்து ஒரு சமஸ்தானத்துல ஒரு இஸ்ரேலுடைய ராஜாவிடத்துல அவங்க விட்டாங்க. அங்க வளர்ந்து அநேக பாடுகளை பட்டு அவர் அந்த நாட்டுக்கே அவர் ராஜாவாக மாறினார். உங்களை யாரும் காப்பாற்ற வரவே மாட்டார்கள்.